வாங்க வாங்க. வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ரூபி. நான் உங்கள் சர்மி. சர்மி வந்து தன்னுடைய பேரை சொல்ல கொஞ்சம் பயமா கிடக்கும், இல்லை கொஞ்சம் தயங்குறனோ, கொஞ்சம் நான் சொல்லாடி உறவுகளுக்கு தெரியும் என்ன இந்த பேர். இதுதான் சர்மி என்று தெரியும். இப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன வித்தியாசமான ஒரு உணவு பார்த்தீங்கன்னா வடை டெவல் செய்ய போகிறோம். இப்போ வந்து வடை வந்து உளுத்தம் பருப்பு இல்லாட்டிக்கும் அல்லது கடலை பருப்பு இல்லையென்றாலும் நாங்கள் கோதுமை வச்சு எப்படி நாங்கள் வடை சுடுறது என்பதையும் அதில் அந்த வடை டெவல் எப்படி செய்யறது இந்த காணொலியில பார்க்க போறோம். என்ன சர்மி பார்க்க போறோம், வாங்கோ வீடியோக்கு போவோம். இப்போ வந்து 500 கிராம் கோதுமை எடுத்திருக்கிறோம், இதில் அரிச்சு எடுத்திருக்கிறோம். நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். என்ன இது வந்து அப்பச்சோடா, இதுலேயே நான் இந்த ஸ்பூனால் அரைக்கரண்டி போடுறேன். பெருஞ்சீரகம் வந்து இந்த கரண்டியால் ஒரு கரண்டி போடுவேன். கருவேப்பமிலையும் இதுக்கு போட போகிறோம். கொஞ்சம் சின்னனா தான் வெட்ட வேணும். சட்டி காஞ்சிட்டுது. இதில் நாங்கள் கொஞ்சம் தேங்காய் விடுகிறோம், கொஞ்சம் நிறைய இல்லை, ஒரு கொஞ்சம். இங்கே பாருங்க, நான் எல்லாம் வட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, உள்ளி, இஞ்சி எல்லாம் வட்டி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ வதங்கிறதுக்கு எண்ணெய் கொதிச்சு போட போடுறேன். சரி, இந்த பதம் காணும் உங்களுக்கு என்ன கொஞ்சம் சிவக்க விடாமல் எடுக்க வேணும். நாங்கள் இதை நிறாக்குவோம். இப்போ நாங்கள் கோதுமை வடைக்கு வந்து கோதுமை, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பமிலை, பெருஞ்சீரகம், மற்றது அப்பச்சோடா போட்டிருக்கிறோம். இப்போ வந்து இது என்ன சர்மி வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாம் போடுறோம். நாங்கள் சேர்க்க போகிறோம். இதை நான் இப்போ எல்லா மாவோட சேர்ந்து எல்லாத்தையும் கிளக்க போகிறேன். படிவாக கிளக்கணுமே, நான் உப்பு எல்லாம் சோறவணும், எல்லாத்தையும் அப்பச்சோடா எல்லாம் போட்டாங்க. சோறுனா தான் நாங்கள் தண்ணி விட்டு கிளக்கி கிடக்கலாம். நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து விளைஞ்சி விட்டு தண்ணிலாம் இது குழைக்க வேணும், நல்லா கொதிக்கப்படாது. இப்போ புட்டுக்கு மா குழைக்கிற மாதிரிலாம் நல்லா கொதிக்கப்படாது. சாதுவான சூடு. இது தோசை தண்ணி ஊடினா தோசையை பார்ப்போம். நல்லா இருக்கு. பச்சைமா தோசை இல்லைன்னா அதுக்கு பச்சை மிளகாய் சம்பளம் இடிச்சு விட்ட மாப்பிள்ளை பிள்ளைச்சா என்ன செய்கிறது. இப்போ இது வந்து டெவலுக்கு நாங்கள் மரக்கறி வெட்டி வச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய பம்பா வெங்காயம் எடுத்த நாங்கள் ஓரளவான சைஸ். மற்றது 3 தக்காளி பழம், 250 கிராம் நிற்குது. அது மற்றது கறிமிளகாய் 3 எடுத்த நாங்கள். இப்போ இதைத்தான் நாங்கள் மற்ற வேறு இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. என்ன இதுவும் கொஞ்சம் உங்களை வதங்கி வர வேணும், என்ன கொஞ்சம் சுருங்க வேணும். இது கொஞ்சம் நிறம் மாறி வர நாங்கள் மற்றது முந்தந்தா போட்டு அடுத்தபடியாக நாங்கள் இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை வதங்க விட போகிறோம். அடுத்தபடியாக வந்து வெட்டி வச்சிருந்தா தக்காளி, தேவையான அளவு உப்பு போடுறோம். இது கட்ட மிளகாய் தூள், இதுவும் எங்களோட உரப்புக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் இப்போ இதையும் சேர்க்கிறோம். 2 பேக்கெட் 2 பேக்கெட் வாங்கினாங்க. சரி, எங்களுக்கு இது வந்து டெவல். சரி, என்ன சர்மி சாப்பிட்டா இதை சரி. இப்போ நான் வந்து தண்ணியில் கையை நினைச்சிட்டு தான் இப்போ இதை எடுத்து தப்பி போட்டு போட போகிறோம். இது வந்து ஓட்ட போட தேவையில்லை, நான் இப்படி தட்டி போட்டு போட போகிறோமே. என்ன ரூபி ஓட்ட போடாத பாடு என்ன சர்மி, அதுக்கு போகிற வேலைப்பாடு இருக்கா, நான் ஓட்ட போட போடுறோம். இது வந்து நாங்கள் கத்தரிக்கோளால இன்றைக்கு இது வெட்ட வேணும். கத்தரிக்கோள் வந்து அது பிரச்சனை இல்லை, நல்ல கத்தரிக்கோள், சாப்பாட்டு கத்தரிக்கோள். இப்போ இந்த பாடியை நாங்கள் 4 துண்டா பிரிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வடையெல்லாம் சுட்டு முடிஞ்சுது. சுட்டு வந்து இதை 4 துண்டாகி வெட்டி வச்சிருக்கிறோம். நல்லா சின்ன துண்டா வந்துருக்குது. சின்ன வடை தான். இனி நாங்கள் இதை திரும்பவும் நாங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். ஏனெண்டா இப்போ வடையண்ட இந்த பகுதிகளும் கொஞ்சம் பொன்னுரமாக பெற வேணுமென்றதுக்காகவும் மற்றது மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கணுமென்றதுக்காகவும் நாங்கள் இது இன்னும் இருக்கா எண்ணெயில் போட்டு எடுக்க வேணும். நிறைய நேரமில்லை, சும்மா அந்த எண்ணெய் சுட விட்டுட்டு போட்டு பிராட்டி எடுத்தால் சரி.
சரி இப்போ என்ன வடை வேகி விடுது இது நிறைய நேரம் வேண்டாம் முதலும் பொரிஞ்சதான் எண்ணெயில் அப்போ இது இந்த பருவம் ஏன் நாங்கள் அப்படி போடுறோம்னா அந்த உள்ளானம் கொஞ்சம் முறுமுறுப்பாக வரக்கூடியதுக்கு தான் போடுறோம். 2ஆம் தரம் போட்டு எடுத்து வெட்டி போட்டு சத்தம் கேட்குது சார் கல் விழுந்த மேக்கிறாரு. அதுக்கு தான் இப்போ திருப்பி வெட்டி போட்டனாங்க ஏன்னா எல்லா பக்கமும் ஒரு முரண்டு இருக்கட்டும். இங்கே பாருங்கோ இந்த வடை 2ஆம் தரம் எல்லாம் போட்டு நாங்கள் பொரிச்சு எடுத்து என்ன கலகலப்பாக இருக்குன்னு சொல்லி அதில் முறுப்பாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நான் வந்து இது இப்போ எல்லாம் வதக்கி வச்சுருந்தாங்க லெவல் செய்து வச்சுருந்தாங்க லெவல் என்ன ரூபி செய்து வச்சுருந்தாங்க. இதை வந்து நாங்கள் இதோட கலக்க போகிறோம். காத்தடிக்கு இங்கே பாருங்கோ எங்களோட வடை என்ன வடை டெவல் அதுவும் கோதுமை வடை டெவல் வீட்டுல உளுத்தம் பருப்பு இல்லையென்றாலும் கடலை பருப்பு இல்லையென்றாலும் பரவாயில்ல கோதுமை வச்சு தான் நாங்கள் நிறைய நேரமும் எடுக்கல எங்களுக்கு மாலை நேரத்துக்கான ஒரு சிற்றுண்டியாம இருக்குமே என்ன இது காலமையும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாம் மத்தியானமும் செய்யலாம். இப்ப நாங்க சோறு சமைக்கிறோம் இல்ல எல்லாம் மிளகறி எல்லாம் போட்டு சோறு சமைக்கிறோம். இதே ஒரு செய்து சாப்பாடோட சேர்த்து சாப்பிடலாம். அப்படி ஒரு சுவையா இருக்குமே என்ன நல்ல வடிவா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் என்ன பார்க்கவே பாய் ஊறுது எனக்கு சாப்பிடுவோம் போல இருக்கு. சரி ரூவியோட செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க நாங்கள் இப்ப சாப்பிட போறோம் என்ன ரூவி எடுத்து சாப்பிடுங்க முதல் எப்படி இருக்கட்டும் பார்ப்போம். நல்லா இருக்கும். சும்மா சொல்லி வேலை இல்லை அந்த மாதிரி என்ன சொல்ற நல்ல மொறுமுரண்டும் அந்த டெவல் அந்த மரக்கறிகளும் போட்டானா சோஸ் ஊற்றி நல்லா இருக்கும். அப்படி ஒரு சுவையாக இருக்குது. நீங்களும் கூட புள்ளிகளை கொடுத்து செய்து கொடுங்க. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு மாசம் அப்படி ஒரு இதாக தேவையில்லை. அப்படி ஒரு சுவை. இப்போ நான் தக்காளி அந்த வெங்காயம் அதோட சேர்த்து சாப்பிட போகிறோம். இப்படி நல்லா இருக்கும். சொல்லவே விழுது இல்லை அப்படி நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் இன்னும் வேற விலது இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கு தக்காளி சோஸ் தான் விட்டோம். நாங்கள் அது சில்லி சோஸும் விட வேணும் என்ன சார் நாங்கள் அது ரெண்டுமையா நாங்கள் தக்காளி சோஸ் மட்டுமே விட்டுருக்குறோம். நல்லா இருக்குது. ஆனால் நல்ல சுவையாக இருக்குது. நீங்களும் இதே போல் செய்து சாப்பிடுங்க என்ன. அப்போ காணொலியை முடிச்சு கொள்வோம். மீண்டும் இன்னொரு சமையல் காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.